ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் அட்டல் பென்ஷன் யோஜனா என்னக்கூடிய மத்திய அரசுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகம். இந்த திட்டம் எதுக்கு முக்கியமாக பயனளிக்கும்னு பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக ஓய்வூதியம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தாங்க. இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் ஒன்று வரப்போகுது. பட் ஆனால் அமைப்பு சாரா துறை அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, சந்தாவை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு 60 வயதுக்கு பிறகு என்னென்னா நிலையான வருமானம் கிடைக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா, நீங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திட்டத்தில் சேரணும்னா 18லிருந்து 40 வயது இருக்கணுங்க. ஸோ 40 வயசுக்கு மேலே போயிட்டனால என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. 18 இருக்கணும் ஸ்டார்ட் ஆகிங்க, அதில் 40 வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வரி செலுத்துவோர் தகுதியற்றவர்களுங்க இந்த திட்டத்தில். ஸோ இந்த வரி செலுத்துவங்களாம் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலவரப்படி 2026 நிலவரப்படி கிட்டத்தட்ட 8.66 கோடி பேர் பயனடைந்துள்ளனர்னு சொல்கிறாங்க. ஆனால் குறைந்தபட்சங்க 20 ஆண்டுகள் இந்த திட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சந்தா கட்டியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முதலீடு செஞ்சது தான் எவ்வளோ வேணுமா பண்ணலாம். நீங்கள் ரூ. 100 பண்ணலாம், ரூ. 50 பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சந்தா காசு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை 60 வயசுக்கு பிறகு கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஒரு நல்ல ஸ்கீம். யாருன்னா அன்ஆர்கனைஸ்டு சரியாக இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இப்படி ஷார்ட்கட் மெத்தடில் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்களேன். அடல் பென்ஷன் யோஜனான்னு நினச்சிக்கணும். இந்த வயசானவங்கெல்லாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்திய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 55 வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது 15 வச்சுக்கங்க. அப்போ 15லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இதுதாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.